போலி ஆவணம் தயாரித்து 13 ஏக்கர் நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக திமுக வழக்கர் மீது மாற்றுத்திறன் கொண்ட நில உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளி தனது குடும்பத்துடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். குடும்பத்துடன் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி அவருக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகை கோரியோ அல்லது நலத்திட்ட உதவிகளை வழங்க கோரியோ அல்ல, அவரது நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து திமுக வழக்கறிஞர் உள்ளிட்ட சிலர் அபகரித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சொக்கநாதபுரம் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லப்பிள்ளை. மாற்றுத்திறனாளியான இவர் தனது சகோதரி லதா மற்றும் அவரது குடும்பத்தினருடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரியை சந்தித்து மனு அளிக்குமாறு தெரிவித்தனர். ஒரு வழியாக தர்ணா போராட்டத்தை முடித்துக் கொண்ட மாற்றுத்திறனாளி செல்லப்பிள்ளை அதிகாரியை சந்தித்து புகார் மனு ஒன்றை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது பூர்வீக சொத்தான 13 ஏக்கர் நிலத்தை தனது உறவினர்கள் போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்துக் கொண்டதாகவும் இதுகுறித்து தனது தந்தை சடையப்பா ஆத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவர் இறந்துவிட்ட நிலையில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை தான் ஏற்று நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் இரு தரப்பினரும் சமாதானமாக பேசி முடிவுக்கு கொண்டு வரலாம் என கூறி திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் கதிர்மணிவேல் மற்றும் சிலர் தன்னை அணுகி நிலத்திற்கான பணத்தை பெற்றுத் தருவதாக கூறினர். ஆனால் பேசியபடி பணத்தை தராததுடன் தனக்கு சொந்தமான நிலத்தில் திமுக வழக்கறிஞர் கதிர்மணிவேல் வீடு கட்டி கொண்டு தன்னை ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி செல்லப்பிள்ளை தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். எங்களுடைய 10 கோடி ரூபாய் சொத்தை திமுக அரசு வழக்கறிஞர் கதிர்மணிவேல் எங்கள் நிலத்தை அபகரித்ததோடு எங்களுடைய வாழ்வாதாரத்தை வழி இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் அம்மாவிடம் பலமுறை மனு கொடுத்தும் அவர் அரசு வழக்கறிஞர் என்பதால் நடவடிக்கை இதுவரை எடுக்காமல் தட்டி கலைக்கின்றனர். நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டு தன்னை மிரட்டி வருபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி நிலத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி செல்லப்பிள்ளை கோரிக்கை விடுத்துள்ளார்.